இருக்கிற பொழுதுல கிழித்து கிருப்பதிக்கு இந்த பண்ண வரதை நினைச்சிட வேண்டாம். உனக்கு கிழித்து மலவலை கிழித்து நீ கொடுத்துட்டு கிழிந்த பின்னர் கிழித்து நிக்கல பதி என்ன சவுண்ட் கேட்டுச்சுன்னா பட ஹாலிடேஸ்னாலே ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த நாட்டில் நடக்குது ஒரு நாடகம், சிலர் வாழ்க்கையை மட்டுமது தேற்றிடும். பல ஆண்டுகள் நடக்கின்ற நாடகம் முடிவென்று வந்துட்ட சிலர் வாழ்க்கையும் நாரிடும். மதமினம் என பிரித்திடும் மாரியம், அதை ஒளிப்போன்னு தோன்றிய திராவிடம். இந்த நாள் வரை தொடருது சாதியும், அதி தட்டி கேட்க வர மாட்டாங்க எல்லாம் ஓரினம். ஓ, நம்ம வாய்ப்பு பார்ப்போமா காசை பார்ப்போமா? மேடை ஏறி பாடுறவங்களுக்கு ரூபாயை கொடுக்கறது கிடையாதா? அவங்க அதை வாய்ப்புன்றாங்க, அதுதான் உனக்கான சம்பளமே. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன்னா நானே கஷ்டத்துல இருக்கேன், நான் ஏன்டா உன் கஷ்டத்தை கேட்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கனால ஹாப்பியா பாடணும் அப்படின்னு தான் மெயினா எதிர்பார்க்கறாங்க. இருக்கிற பொழுதுல கிழித்து கிருப்பதிக்கு இந்த பண்ண வரதை நினைச்சிட வேண்டாம். உனக்கு கிழித்து மலவலை கிழித்து நீ கொடுத்துட்டு கிழிந்த பின்னர் கிழித்து நிக்கல பதி கிருப்பது ஒரு முறை கிடிகில வரும் பல இமைக்கின மூணு முறை கிடுப்பட்டு பிடிச்சது உனக்கு என்ன வேணும் இல்லை வனக்கிட்டு பண்ணப்பட்டு ஒரு உறவின கிட்ட முளை கிட்ட போடுங்க. என்ன சவுண்ட் கேட்டுச்சுன்னா பட இது வந்து டங் ட்விஸ்டர்ஸ் மாதிரி தானே. லைக் நீங்க வேகமா பாடுறப்ப உங்க டங்கை ஸ்பீடா ரோல் பண்ணணும். அப்புறம் பிரெத் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு மூச்சு வாங்க பேசுறதே, நம்ம ஒரு 1 minute மூச்சு விடாம பேசினாலே பயங்கரமா இலக்கியம்ல. லைக் இதுக்கெல்லாம் மூச்சு பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த கானா பாட்டு மாதிரியே ராப்லயும் அப்படியே எழுதுறேன். நிசா அம்மாவை திர்சாவுக்கு கையில கொடுத்தேன் ரோசா, அதை வாங்கி சிரிச்சுக்கின்னு அன்னைக்கு நைட்டு போனா நைசா சில்பாக்குன்னு கொடுத்தா மாட்டி மலை வச்சு கிஸ். அதை அவங்க அம்மா பார்த்துட்டாங்க, பார்த்தா அது என் கிளாஸ் மிஸ். சொந்த எக்ஸ்பீரியன்ஸா ஜில்பா? புதுசாக நான் ஒன்று பண்ணும்போது பல பேருக்கு புரியாதது பல பேருக்கு பிடிக்காது. ஸோ நம்ம பண்றதை பண்ணிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும்ன்ற ஒரு. முழு பெயர் என்ன, உண்மையான பெயர் என்ன, அதை கொஞ்சம் தெளிவா மக்கள் கிட்ட சொல்லிடுங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் பிரசன்ன வெங்கடேஷ். நான் வந்து ஒட்டஞ்சத்திரம்ல இருந்து வரேன். இந்த ரேப் மீதான ஆர்வம் எப்பல இருந்து ஆரம்பிச்சது? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து? அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது, காலேஜ் வந்ததுக்கு அப்புறம். ஒரு பாட்டு பாடி பயங்கரமா வைரல் ஆனீங்க இல்லையா? அந்த பாட்டை பாடிடலாமா? நீயா நானோட பாடினீங்க இல்லையா? இந்த வீக் தான் அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த பாட்டோட ஆரம்பிச்சிடலாமா? தாவிடு மென்டாலிட்டிக்கு என்னாலும் ஆகிடும் தொன்னாசைகளாகிடும் என்னாகிடும் என்றாகிடும் ஆகியும் மென்டாகிடும் என்னாலும் என்னாப்படு பாடுறேன் வாய்ப்புக்கு நாகிடும் ஒன்னாங்களுக்கு இது மாறல லக்கிலுக்கு லைஃபில் இருந்தாலும் ஆகிறத்தில் ஒத்தனை மாற லைஃபில் பல்லாகிரும் ஒரு பாத்துல நீ சேத்துல புற்றாத கௌத்திரபம் கூட வைக்கிருப்பானுங்க தாக்கிற பேர் கல் எடுத்து நீங்க நம்ம நாகின்ற போறான் நம்ம எல்லாடு நீ ஆகிட முடியாத பெரியால் நீ ஆகிடலாமா கூட நீ காத்திர வந்த காலமான கம்மிங் சோன் பேன எடுத்து சொல்லட்டு வேலைக் வாலி எவ்வாறு அனைத்தும் குக்கிங்ல போட்டும் ஜிஞ்சர் கார்லிக் என் நாடி நரம்பு அனைத்தும் சொல்லி சையில் ஊறி என் வாலி என் சீரி அனைத்தும் இதாகி என்ன பத்தி நல்ல கமெண்ட் என் முன்னாடி பட் டன் கணக்கில் ஃபன் பண்ணு வாங்க பின்னாடி நான் நெவர் மைண்ட் பொழுதும் திங்கிங் அபவுட் டெஸ்டினி நான் லைக்கனபிள் டேஞ்சர் ஃபுல்லாக நான் ஃபைட்டிங் வித் மைண்ட் குட் வெரி ஐ கேன் கன்வெர்ட் த ஃபெயிலியர் இன்டு த பார்ட்டிகல் என் வாரி அனைத்தும் மாத்துவோம் கண்டென்ட் ஆக நோட்டிகள் எவாலி முழுதும் கடந்த வழி அனைத்தும் வர்றியில் விதை திடும் ஒரு கலையின் துவக்கத்தில் நான் ரைசிங் ரேப்பர். ரைட்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நெஞ்சு. மூச்சு வாங்கலையா உங்களுக்கு? ஓகே, இதுதான் அல்டிமேட் ஸ்பீடா? நீங்க அன்னைக்கு பண்ணதும் இதோட ஃபாஸ்டா பண்ணீங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் ஸ்பீடை ஏத்தி பாப்போமா? பார்க்கலாம். கிறுக்கிற பொழுதுல கிழித்து கிருப்பதிக்கு இந்த பண்ண வரதை நினைச்சிட வேண்டாம். உனக்கு கிழித்து மலவலை கிழித்து நீ கொடுத்துட்டு கிழிந்த பின்னர் கிழித்து நிக்கல பதி கிருப்பது ஒரு முறை கிடிகில வரும் பல இமைக்கின மூணு முறை கிடுப்பட்டு பிடிச்சது உனக்கு என்ன வேணும் இல்லை வனக்கிட்டு பண்ணப்பட்டு ஒரு உறவின கிட்ட முளை கிட்ட போடுங்க. அதை பழத்திட்டு உனக்கு என்ன வேணும் அது வரும் விழுந்து நீ கிளம்பி திட்டு பண்ண கிட்ட கேட்ட புதுப்பிக்க பொறுத்தன புதுப்பை நம்மட்ட பறி எவனுக்கு என்ன வேணும் நிக்காம கேளுந்து மனதில் முடியும் என்ன தெரியும் எனக்கு முளைகில படுத்து திருப்பத்தை விட்டு புறப்படு உனக்கு என்ன வேணும் பழக்கத்தை கேட்டு நடக்காத உனக்கு எல்லாம் வந்து டைம் ஒரு அவர் போ திட்டம் போல பலர் இந்த லெஃப்ட் வரைக்கும் கிளப்பட்ட பழத்து மிக மேல மேல பத்து மிக கிள பல படக்கட்டு தர மர கணமர் திட்ட பல நிகழ்வுகள் பஸ் கடப்பல சிக்கலுக்கு விட்டு விழிப்பிச்ச பின்ன வருஷத்து பண்ண அது போல இந்த பக்கம் இருக்கு பக்க சோ கவலை படாத ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் இன் போ. எனக்கு என்ன சவுண்ட் கேட்டுச்சுன்னா பட அதான் கேட்டது. ஆக்சுவலா எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. நீங்க முதல்ல கொஞ்சம் 80 கிலோமீட்டர் போனீங்கல்ல, அப்ப எனக்கு சில வரிகள்லாம் புரிஞ்சது. வரிகளுமே அழகா வந்து எதுகை மோனையோட இருந்தது, வந்து ரசிக்கும்படியா இருந்தது. இருந்தாலும் இப்ப எல்லாருக்கும் புரியும்படியா ஒரு கொஞ்சம் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பொறுமையா என்னென்ன வரிகள்னு அப்படியே கொஞ்சம் சொல்லி காமிங்க. இருக்கிற பொழுதுல இழுத்திடு இருப்பத இழந்த பின் நெவர் அதை நினைச்சிட வேண்டாம். முன்ன கெடுத்திடும் அளவுல இடத்தனி கொடுத்துட்டு இடிந்த பின் இறைவனை இழுத்துனி அழுவாத இருப்பது ஒரு முறை இடையில வரும் பல இமையின மூடு முன்ன ஈடுபடு புடிச்சத உனக்கென்ன வேணும்னு உனக்கேல உன்னை விட்டு ஊரு உறவினர் விடும் ஓலை கேட்டு ஒடுங்காத உழைத்திடு உனக்கென்ன வேணும் அது வரும் போரு விழுந்து நீ இளமறு திட ஒண்ணு கிடையாது உதவிக்கு ஒருத்தனும் உதவிட மாட்டான் பாரு எவனைக்கு நம்பி நபர் நிக்காம
பண்ணி எழுந்துட்டு மனதில் முடியுமே நனத்தினி மெனக்கிடு மூளையில படுத்துட்டு பதவிட்டு புறப்படு உனக்கு என்ன வேணும்னு உலகத்தை கெட்டு நடக்காத உனக்கு கேளு உந்தன் டைம் ஒரு நான் வரும் போ ஆக்சிடென்ட் போல பலர் இருந்தன் லைஃப்னு உள்ள வர எதுக்குன்னு தெரியல அம்பி எலவேட்டர் போல தேபி மேகோ மை லைஃப் மேல பட் த ட்ரூத் தே மேகோ கீழே பல பாடம் கற்றுத்தர மறக்கான மறுத்திட பல நிகழ்வுகள் என்ன பசில் காடை போல சைக்கிள் லைக் பியூட்டிஃபுல்லி பிக்சர் பின்ன வரும் சேர்த்த பின்ன அது போல எந்த வாழ்க்கை பார்க்க இருக்கு பக்காவாக ஸோ கவலைப்படாத ட்ரஸ்ட் ப்ராசஸ்ன்னு போ. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாடுறதுக்கு வந்து பயிற்சி எடுப்பீங்களா? தனியாக வந்து டெய்லி பயிற்சி எடுக்கிறது உண்டா? இது வந்து டங் ட்விஸ்டர்ஸ் மாதிரி தானே. லைக் நீங்கள் வேகமாக பாடுறப்போ உங்கள் டங்கை ஸ்பீடாக ரோல் பண்ணணும். லைக் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் பிரெத் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அவ்வளோ நமக்கு மூச்சு வாங்கும் பேசுகிறதே. நம்ம ஒரு 1 minute மூச்சு விடாமல் பேசினாலே பயங்கரமாக இலக்கியம்ல. லைக் இதுக்கெல்லாம் மூச்சு பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் உங்களால் த்ரோ கரெக்டாக கொடுக்க முடியும். லைக் அந்த வார்த்தைகளை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். இல்லைங்க நீங்கள் நான் பாடுறதே 2x ஸ்பீட் அதுலேருந்து நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி கேட்டாலும் அதே வார்த்தை கேட்கும். லைக் அந்த மாதிரி பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக பாடுறோம், அது புரியாட்டியும் கூட எல்லாரும் ரசிக்கிறாங்கல்ல. ஃபாஸ்ட்டாக பாடுறது எல்லாருக்கும் டெலிவர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இது இங்கே புதுசு இல்லை. ஆக்சுவலாக பல கண்ட்ரில இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். ஸோ அங்கே எப்படின்னா அது ஒரு வைப் கொடுக்குது. வைப் ஃப்ளோ தான் இது. லைக் ஒரு வார்த்தையே இல்லாமல் இசை கொண்டு வராங்களே. நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் அந்த சரிகம பதம் அப்படின்ட்டு அவங்களாம் பாடுவாங்க. அதெல்லாம் வார்த்தையே இல்லை, ஆனா அந்த இசைனால அவங்களுக்கு புரியுது. அது மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஃப்ளோ. அதுல வெறும் வார்த்தையே இல்லை, இதுல வார்த்தை இருக்கு, பிளட் ரித்தமும் இருக்கு. அந்த அது நீங்க வந்து இதனால என்ன யூஸ்ன்னு கேட்டா யாருக்கும் என்ன யூஸ்லாம் இல்ல. வைப் இப்ப நீங்க பாடும்போதே எனக்கு வைப் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னப்பா இவ்வளவு ஃபாஸ்டா பாடுறாரு, நம்ம 4 வார்த்தை கூட்டி வேகமா பேசுறதுக்கே சிரமப்படுவோம் இல்லையா? நாட்டுப்புற பாடல் இருக்கு, கானா இருக்கு, இப்ப ரேப் இருக்கு. ரேப் வந்து மேற்கத்திய நாடுகள்ல எளிய மக்கள் பாடக்கூடிய முக்கியமா விடுதலைக்காக பாடின ஒரு பாட்டுன்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல் நம்ம ஊர்ல வந்து நாட்டுப்புற பாட்டுலாம் பாடுவாங்க அவங்களுடைய வழிகளை சொல்றதுக்கு. இல்ல கானா பாடல் சென்னை மாதிரியான இடங்கள்ல. இதையெல்லாம் கடந்து ரேப் அப்படின்னு நீங்க போய் தொட்டு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? எதனால பிடிச்சி போச்சு அவ்வளோ தூரம்? லைக் இது வந்து ஈஸி. நீங்க இப்ப நாட்டுப்புற பாடணும்னா உங்களுக்கு சங்கீதம் தெரியணும், அது தெரியணும், அப்படி இப்படின்னு. இதெல்லாம் அப்படிலாம் இல்லைல்ல. நாட்டுப்புறமும் அப்படியே பாடலாம் இல்லையா? அதெல்லாம் பாடலாம், பட் வந்து இது சொற்களின் இசை. ஆமா ஆமா, அதனால சொல்லிசை. ஓகே ஓகே. சோ நான் வார்த்தைகள் அடுக்குனா போதும். வார்த்தைகள் அடுக்குனா போதும். ஓகே, அதனாலதான் இதை சூஸ் பண்ணீங்க. கானா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? கானா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இல்லை, எனக்கு கானாவும் கேட்பேன். பட் எனக்கு ரேப் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னு தெரியல. இந்த கானா பாட்டு மாதிரியே ரேப்லேயும் அப்படியே எழுதுறேன். லைக் நல்லா ஒரு மரண குத்து போட்டு அந்த மாதிரி. லைக் ஒரு கதையாவே நிசா அம்மாவை திர்சாவுக்கு கையில கொடுத்தேன் ரோசா, அதை வாங்கி சிரிச்சுக்கின்னு அன்னைக்கு நைட்டு போனா நைசா கிஸ்ஸா ஒன்னா கிளம்பி போனவன் வீட்டு பக்கம் டீ ஸ்டாப் திர்சா புருஷன் கிருஷ்ணா வந்தேன் மூஞ்சி எல்லாம் கிழிச்சிட்டான், அதை பார்த்துட்டான் என் மச்சான் ஒரு ஃபுல்லா 10 வச்சிட்டான். நான் ரிவெஞ்ச் எடுக்க முடிவெடுத்து போட்டேன் பிளான் தின்சா, அவ ஆளு வந்தா சில்பா வாங்கி கொடுத்தேன் சில்கா, நீ கேரிங் அவன் இல்ல நம்மனை கழட்டி விட்டு வந்துட்டா சில்பாக்கு நான் கொடுத்தா மாட்டி மேலே வச்சு கிஸ். அது அவங்க அம்மா பார்த்துட்டாங்க, பார்த்தா அது என் கிளாஸ் மிஸ் மிஸ் எஸ் வந்தார், பார்த்தா அவர் போலீஸின்ஸ் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கஷ்டமாயிடுச்சு என் மன்ஸ் மிஸ் மிஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டுங்க எனக்கு எஞ்சலதில்ல. போனேன் போலீஸ் இன்ஸ் கிட்ட கேட்ட மாமா குடுவா பொண்ணா விட்டாரோங்கி சிக்ஸ் ஆனது சீஸ் போல கொல்ல கொல்லன்னு சொன்னா சில்பா ப்ளீஸ் லவ் ஃபினிஷ் எல்லாம் முடிஞ்சுது நீ நிசா அம்மாவே திர்சா திர்சா அங்கம்மா நிசா. சொந்த எக்ஸ்பீரியன்ஸா ஜில்பா? இல்லையா? இல்ல நீங்க ஒரு கதை இவ்வளவு ஃபீல் பண்ணி பாடும்பொழுது நான் வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சிட்டேன். அதுவும் இல்லாம இப்பதான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கீங்களா? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல வந்து நிறைய பாப்புலரான ரேப் சிங்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள உங்களுக்கு ரொம்ப கவர்ந்து இழுத்தவங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்படி ரொம்ப பிடிச்சி போன ஆட்கள் யாராவது இருக்காங்களா? ஸ்பீடா பாடுறதுக்குன்னு பெருசா சொல்லப்படுறது வந்து எமினம்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தர். அவர் வந்து எப்படின்னா ரொம்ப கலோக்கியலா பேசுவாரு, ஜாலியா இருப்பாரு, ஸ்பீடாவும் பாடுவாரு, யாரும் பயப்படலாம் மாட்டாரு, யாரை வேணாலும் திட்டுவாரு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து ஒரு ஈர்ப்பு இருந்தது. தென் வந்து கென்ட்ரிக் லாமர், ஜே கோல் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதுக்குன்னா லைக் சமுதாயத்தை பற்றியும் பாடுவாங்க. அவங்க வரிகளில் ரொம்ப மீனிங் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கே இது, எல்லாருக்கும் புரியும்படியும் இருக்கே அந்த மாதிரின்னு அவங்கள பற்றியும் அவங்க மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருந்தது. தென் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாடிப்புள்ள வாடின்னு ஒரு பாட்டு, அதில் தான் பயங்கரமாக நான் இம்ப்ரெஸ் ஆனேன். இப்போ பாதி தான். அப்புறம் யோகிபி அவர் இருக்காரு, லைக் மடை திறந்து அந்த பாட்டோட ரிமிக்ஸ் பண்ணி அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழ் ராப் அது ஒரு
ஒரு இடத்துல கொண்டு போய் செட் பண்ணது. தென் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி. அந்த மாதிரி தமிழ் ராப்லயும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷன். இப்போ அவருடைய பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அடிக்கடி நீங்க உச்சரிக்கக்கூடிய பாட்டு ஏதாவது இருக்கா? அவரும் ஸ்பீடா ஒன்று பாடியிருப்பாரு. இருக்கு நம்ம இந்த 20 விரல் அதில் ஒரு விரலில் மோதிரும் என மண்டல் அது எழுதி உனக்கு எனக்கு வைத்தேன் காதலி உன்முக மனதுக்குள் தேய்த்தேன் பாரடி இருந்து மன விட்டு நீ பிரிந்து சென்று விட்டு என் மனதை தொன்றுபட்டு என் காதல் 2 பட்டு போனது போகட்டும் காயங்கள் ஆறட்டும் கவிதைகள் வடிய நிம்மதி தேடட்டும். இது அவர் ஸ்பீடா பாடுவாரு. ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கு இது அப்படின்ட்டு எமினம் ஹிப்ஹாப் தமிழா அது மாதிரி சேர்ந்து நானும் ஸ்பீடா பாட ஆரம்பிச்சேன். பெரும்பாலும் நீங்க எடுக்கக்கூடிய தலைப்புங்கிறது என்னவா இருக்கும்? நான் எல்லாமே சூஸ் பண்ணுவேன். லைக் சமுதாயத்தை பத்தி ஒரு ஆல்பமே விட்டுருக்கேன். சங்கிஃபைட்னு ஒரு ஆல்பம். லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல். அதுல லைக் திருக்குறள் அறிவு தான் அதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் திருக்குறள்னு ஒரு ஆல்பம் விட்டாரு. அதுக்கப்புறம் தான் சரி அது நிறைய பேர் கவர்ந்து இழுத்தனால சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சங்கிஃபைட்னு ஒரு ஆல்பம் இந்த எலெக்ஷனுக்காக விட்டோம். தென் காதல் பத்தியுமே அடுத்த ஒரு ஈபி வந்துகிட்டு இருக்கு. அது ஏதாவது ஒரு 2 வரி பாட முடியுமா? இந்த நாட்டுல நடக்குது ஒரு நாடகம், சிலர் வாழ்க்கையை மட்டும் அது தேற்றிடும். பல ஆண்டுகள் நடக்கின்ற நாடகம் முடிவுன்னு வந்துட்ட சிலர் வாழ்க்கையும் நாரிடும். மதமினம் என பிரித்திடும் மாரியம், அதை ஒளிப்போன்னு தோன்றிய திராவிடம். இந்த நாள் வரை தொடருது சாதியும், அதி தட்டி கேட்க வர மாட்டாங்க எல்லாம் ஓரினம். இனிமே நம்ம வாய் பேசுறோம். இப்ப எல்லாம் கேஸ்டிங்க யார் பாக்குறா என்ன ப்ரோ? டிவில ஆட் தினமும் கேஸ்மா ட்ரீமோ நீ பல ஓடுது க்ரோ. ரோட்டுல நடந்தா கூட சூ எரியுது அதை கலட்டிட்டு வர சைக்கோ. வளர்ந்தா வயிறறியும் என்ன பண்ண கூடி ஜெலசில் தினமும் உழைச்சா வருவேன் மேல அதை விட்டு அடுத்தவன் பேரில வாழ்ற நீ. சொந்த சாதி பிரைட் பேஸ்ட தெரியல உனக்கெல்லாம் முதுகெல்லாம் பெருக்கா ஷிட். வாய் வயிறா கட்டி உழைக்க புடுங்கிட்ட பல புடுங்கிகள் நிக்குது கிரீட் ஓட சுத்தி. இவங்கெல்லாம் ரீல் பண்ணாத ஃபீல். சமூக கருத்துக்களை தாங்கி இல்லை அரசியல் கருத்துக்களை தாங்கி ஒரு பாடல் ஒலிக்கிறப்ப பிரச்சனைகளும் வரலாம், பாராட்டுகளும் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதா பாராட்டு பெஸ்டா ஒரு ரிசீவ் பண்ணது? இல்லை ஏதாவது ஃபோன் கால்லாம் பண்ணி எதாவது மிரட்டாங்களா? மிரட்ட அந்த மாதிரிலாம் இதுல பெருசா நான் யாரையும் தாக்கிலாம் பேசல, இருக்கிறத பேசல. பாராட்டினாங்களா யாராவது? இது தெருக்குறள் அறிவு ஒருக்கா ஜூம் குரல்னு ஒன்று ஒரு நிகழ்ச்சி மாதிரி லைக் கொரோனா பீரியட்ல ஜூம் குரல்னு ஒன்று நடக்கும். லைக் ஜூம் மீட்டிங்ல எல்லா ராப்பர்ஸும் பாடுவாங்க, அவர் கேட்பாரு அந்த மாதிரி. அதுல இது பாடினேன், இந்த பாட்டு நீ வெளியிடு நல்ல வரவேற்பு கிடைக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொன்னார். ஓகே, ஈஸி படிச்சுட்டு செமிகண்டக்டர் இன்ஜினியராக இருக்கீங்க, நைட்டில் பேஷனுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எதை கரியராக கண்டினியூ பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது? இது சும்மா லைட்டாக ஒரு ஓரமாக பேஷன் தானா, இல்லை இதையே மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து பண்ணணும்? மெயின் ஸ்ட்ரீம் தான் இது, ஆனால் இதுக்கான இண்டஸ்ட்ரியே இங்கே கிடையாது. அதுக்கு தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ தான் சினிமாக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடல்கள் உள்ள ஒலிக்க ஆரம்பிக்குது. முன்னாடி ரேப்புங்கிறது பாடலுக்கு இடையில ஒரு செருகலாக அங்கங்கே ஏதாவது ஒரு 2-3 பாட்டில் ஒலிக்கலை தவிர பெருசாக இருக்காது. இப்போ அதுக்கான வெளியுமே குறைவாக தான் இருக்குது, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு தோணுது அவங்களுக்கு? ஓகேவா? எனக்கு லைக் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம நிலைமையை பேசணும்னா இதுக்கான இண்டஸ்ட்ரியே இல்லை. இதை நம்பி நான் போய் ஹசில் பண்ணோம் அப்படின்னா நான் சஃபர் ஆகணும், பயங்கரமாக சஃபர் ஆகணும். 1-2 பேர் தான் கிளிக் ஆகுறாங்க. ஓகே, அதுவும் நானே கஷ்டத்தில் இருக்கேன், நான் ஏன்டா உன் கஷ்டத்தை கேட்கணும் தான் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ ரேப் மெயினாகவே நம்ம எமோஷன்ஸை நம்ம சொற்கள் என்ன நினைக்கிறோமோ அது ஈஸியாக பேசுறது தான். ஸோ அதுக்கான இண்டஸ்ட்ரியே இல்லைங்கிறப்ப நமக்கு மணி தான் மெயின் ஃபஸ்ட்டு நம்ம சர்வைவலுக்கு. ஸோ பேக் போன் கரெக்டாக செட் பண்ணிட்டு அப்படியே ரேப்போ பண்ணிகிட்டு இருக்குது. எப்போ ரேப் எனக்கு கிளிக் ஆகுதோ அப்போ இது மணியும் இதுலேருந்து வருது அப்படிங்கிற போது நான் அதை கிளிக் பண்ணிடுவேன். ஓகே, ஆனால் ஒரு ஐடியா கண்டினியூ பண்ணுங்கிற நோக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு ஃபுல்லா. இதை விட போறது இல்லை நீங்க. என்ன ஒரு 60 வயசு வரையும் பண்ணுவேன், 60 வயசுல கிளம்ப பாடுறா ஸ்பீடா பாடுறான் அப்படின்னுவாங்க. அப்ப கிளிக் ஆனா கூட அப்பயும் நீயா நாவல பேசிடலான்றீங்களா? பேசிடலாம். ஓகே, இப்போ நீயா நாவல போயிட்டு பாடினீங்க, ஆச்சரியமா பார்த்தாங்க எல்லாருமே அங்க. ஆக்சுவலாக அவர் தொகுப்பாளருமே கூட உங்களை இன்னும் ஃபாஸ்ட்டாக பாட சொல்லி பார்த்தாரு. என்ன சொன்னார்? அங்கே என்ன நடந்துச்சு? அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கல்ல, இந்த ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அதுக்கு எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. நான் எப்படின்னா ஃபுல்லாக அந்த பியானோ தகிடன்னு வாசிப்பாங்கள்ல, அது மாதிரி தான் வார்த்தைகளுமே வச்சு எழுதி வேகமாக பாடுறது. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னேன். எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன பாடினா திருப்பி வாஸ்ட்லேருந்து சொல்லு அப்படின்னு அவர் கேட்டார். அப்புறம் அவர் இப்படியே பார்த்தாரு, என்னடா பண்ணுற அப்படின்னு. அவருமே ஏதோ பாடினார்னு நினைக்கிறேன் இடையில ஒரு ஷோல. ஆக்சுவலா எனக்கு என்ன கேள்வினாக்கா, இப்போ எல்லாருமே ரேப் பாடலாமா, இல்ல அது இசையோடு தான் பாடணும்னு ஏதாவது விதி இருக்கா? அப்படிலாம் கிடையாது. இது எப்படின்னா இது வெறும் இப்போ இப்போ திருக்குறள்லவே அந்த ஷோல சொல்லியிருப்பாரு. என்னன்னா இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் ரேப் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ கர்நாடிக் இசை அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைக்காது, அவங்களுக்கான மேடையும் கிடையாது. அவங்களுக்கு பெரும்பான்மையா இருக்கிறதே அவங்க வாய் மட்டும்தான். ஸோ பீட் பாக்ஸ் வாய் தாளம் போடுவாங்க, அதுக்கு அவங்க வாயிலே பாடுவாங்க. அது எப்படின்னா இப்போ இது யார் வேணா பாடிடலாமா அப்படிலாம் கிடையாது. லைக் இது ஒரு கிராஃப் மாதிரி. இதில் பார்னு சொல்லுவாங்க. லைக் இத்தனை ஒரு லைனுக்கு இத்தனை பார் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டான ஒரு
ரைம் ஆகிற ஒரு ரைம் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் கரெக்டா ரைம் போட்டாதான் உங்களால ஸ்பீடாவும் பாட முடியும். ஓகே, அது புரிஞ்சுக்கிறேன் நான். ரைம் வந்து எதுகை மனையோட பாடணும் அப்படிங்கிறது. இப்போ இன் ஜென்ரல் ஒரு பாடல்னாக்கா அதுக்கு ஒரு இசை இருக்கும். அந்த இசையில நம்ம வார்த்தைகளை வந்து இப்போ கோர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி வார்த்தைகளுக்காக இசை அமைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குற, இசை அமைச்சிட்டு தான் பாடணும் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் கிடையாது. சவுண்டிங் கரெக்டாக இருந்தால் போதும், நீங்க இன் ஜென்ரல் பாடலாம். அதனால எல்லாரும் ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். வேற என்ன ரேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வித்தியாசமா பண்ணுவேன் அப்படி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? அது எப்படின்னா இப்ப நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் பெர்கஷன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த தாகிட 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 அதே நம்ம வார்த்தையாவும் போட்டு பண்ணலாம். எங்கிட்ட வெண்ணா துக்கிட வெண்ணா தெரிஞ்சுக்கண்ணா பத்தி முன்னா வரும்பொழுது இல்ல தம்பி மறுபடி வெண்ணா டக்கிட பென்டான் டக்கிட வெண்ணா டக்கிட பொண்ணா பகச்சுக்க பண்ணபடி லெஜ்மெண்டா தகிட தகிட அந்த மாதிரி சவுண்ட். தகிட தத்தா தகிட தத்தா தகிட தத்தா தகிட தத்தா தகிட தத்தா. வேற இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த மாதிரி தாகிடது தாகிடது தாகிட தாவிடுமென் டாலடிகன் நாலுமென் நாகிடுமென் நாகிரத்தம் நாசிக. நீங்களே பாடிடுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதை பாடுங்க ஒரு வாட்டி. தாவிடுமென் டாலடிகன் நாலுமென் ஆகிடுமென் நாகிரத்தம் நாசிகள் ஆகிடுமென் நாகிடுகன் ராகிடும் ஆகிடுமென் டாகிடுமென் நாலுமென் அப்படி பாட்டுனா அப்படி ரொம்ப இப்போ நாகிடுமோன் நாங்களுக்கு இது மாற லக்லிகன் லப்லிக் இருந்தாலும். சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ். ஓகே. ஒரு பக்கம் வந்து வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, நீ போற ஒழுங்கா போய் வேலையை பாரு, செமிகண்டக்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, உன் கரியரை பாரு, அந்த மாதிரியான அட்வைசஸ்லாம் வரும். எங்க அம்மா இருந்துட்டு ஏன்டாடி உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அப்படி பண்றியடா, ஊர்ல இருக்கலாம் பதில் சொல்லவே முடியலடா என்னால, நீ ஏதாவது பாடுறது புரிஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு கலாய்ப்பாங்க. பொண்ணுலாம் கொடுப்பாங்க இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு. சீரியஸா சொல்றேன், காமெடியா சொல்றேன், இதெல்லாம் சீரியஸா நடக்கிறது. அழுவெல்லாம் செய்வாங்க. அப்படியா? ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா அதையும் தாண்டியா இங்க போயிட்டு தூக்கத்தெல்லாம் கெடுத்து பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி. ஏன்னா வீட்டுல இருக்கவங்களோடய பேச மாட்டேன், ஏன்னா ஃபுல்லா டைட் ஷெட்யூல்ல ஃபுல்லா அங்க வேலை, நைட் ஃபுல்லா மியூசிக் அப்படின்றப்ப டைட் ஷெட்யூல், யார்ட்டையும் பேசவே முடியாது. டெய்லி நைட்ல வந்து நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்னைக்கா ஒரு நாள் எதையோ ஒன்றத்தை விட்டுட்டு நம்ம கட்டாயம் அதை ஒன்று எடுத்து ஆகணும் முழுசா? கண்டிப்பா அது என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று விடணும்னு இருக்கு. நான் அந்த விடுறதை வந்து வேலையை தான் சூஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. இல்ல ஓரளவுக்கு பேசிக்கா வருமானம் வருதா? இப்ப நம்ம ரேப்லாம் பாட போனா டீசெண்டா அதுல எதுவுமே எல்லாரும் எப்படின்னா, நீ ரேப்புங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியே இல்ல, நீ உனக்கு நான் வாய்ப்பு தானே ஒரு மேடை ஏற்றேன், அதுவே உனக்கு பெரிய சம்பளம் தான் அப்படின்ற போது நம்ம வாய்ப்பை பார்ப்போமா காசை பார்ப்போமா? நம்மள ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, மேடை ஏறி பாடுறவங்களுக்கு ரூபாயை கொடுக்கறது கிடையாதா? அவங்க அதை வாய்ப்புன்றாங்க, அதுதான் உனக்கான சம்பளமே. நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து பண்றது, உன்னை நடுவுல இன்செர்ட் பண்றது வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு, என்ன காசுலாம் கேட்குற தேவையில்ல போன்றவங்க. இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன ஆசை, என்னென்னலாம் பண்ணணும்? இப்போ ரேப் இசையிலே வந்து நான் இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும்னு இருக்கு எனக்கு அப்படிங்கிற கோல்லாம் இருக்கும்ல. எனக்கு என்னன்னா, இதுக்கு இப்போ நார்த்ல எடுத்துக்கங்க, இந்தியாவில் நார்த் சைடே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து MTVSLன்னு ஒரு ஷோ நடக்கும். லைக் இது ரேப்பர்ஸ்க்காகவே ஒரு ஷோ நடக்கும், ரேப் பேட்டில்லாம் நடத்துவாங்க. லைக் ரேப்பர்ஸ் அவங்க பாட்டு விட்டாலே அவங்களுக்கு காசு வரும், லைக் ஸ்ட்ரீம்ஸ் அதிகமாக போகும், லேபிள்ஸ்லாம் அவங்க பாட்டை வாங்குவாங்க, அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் வந்துச்சுனாலே நல்லா இருக்கும்ல. நம்ம ஊர்லயே வட இந்தியாவில் இதெல்லாம் இருக்கு, செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இங்க உருவானா உங்களுக்குலாம் வந்து பெட்டர் பெனிஃபிட். ஆமா, இப்ப அதற்கான முயற்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறதா பாக்குறீங்களா? எங்கேயாவது நடக்குதா? கொஞ்சமா தெரியுதா? இப்ப பால் டப்பா செல்கோலர் அவங்க எல்லாம் பெருசா ஏதோ ஒரு வகையில சினிமாக்குள்ள போறதுக்கான ஒரு என்ட்ரி ஆவாச்சு இருக்குன்னு பாக்குறேன். சினிமான்னு இல்ல, நான் சினிமாக்குள்ள போறதை பத்தியே பேசல, சினிமாக்குள்ள போறதுக்கே அங்க பெரிய கியூ நிக்குது. இது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னும் போது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இண்டிபெண்டன்ட் நீங்க ஒரு செல்லபிள் பர்சனா மாறிடுவீங்க. மாறிடுவேன் அப்படின்னு ஒரு அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு கான்செப்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, லைக் நான் மெயினா பால் டப்பா சர்க்குலர் அவங்களாம் பார்த்தா என்ன கத்துக்கிட்டேன்னா, லைக் ஃபன்னியா பாடணும், லைக் காத்து மேல காத்து கீழே, இது வந்து மீனிங் இல்லை பட் ஃபங்கி ஜாலியா. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன்னா நானே கஷ்டத்துல இருக்கேன், நான் ஏன்டா உன் கஷ்டத்தை கேட்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கனால ஹாப்பியா பாடணும் அப்படின்னா மெயினா எதிர்பார்க்கறாங்க. ஜாலியான மைண்ட் செட்ல கொஞ்சம் ரீச்சும் அதிகமா இருக்கு, ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து பயங்கர ரீச் ஆகும். நான் அதை அப்படியே கன்சியூம் பண்ணுவேன்னா இல்லை, லைக் என் வே ஆஃப் ஸ்டைலை வந்து நான் அதில் இன்கார்பரேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருக்கிறேன், பட் அதுக்குன்ட்டு ஆடியன்ஸோட மைண்ட் செட்டே புரியாமல் நான் ஒன்று பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் சமீபத்தில் ஒரு ரேப் சிங்கரை வந்து பேட்டி எடுத்தேன், வாகிசன் சொல்லிட்டு, இந்த ஸ்ரீலங்காவில்.
முழுக்க தமிழ்லயே எழுதி பாடுற விஷயத்தெல்லாம் பார்த்தேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுறதா? இருக்கு. முழுக்க தமிழ்லயே அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுமா? அரியன விடுத்து அரியரி சென்ற வரலாறு அரி நெல்லி கொடுத்து அதிகமான வைக்காதை கரு அரிகளை வணங்கும் பெருங்குடி எங்க தமிழ்நாடு மரியாதை நிமித்தம் அனைவருக்கும் வணக்கம் என் இசை எம்பு மாறியும் மனசாட்சிய கிளிக்கும் என் விசை ரொம்ப கடினம் புடிக்க நீ பல கண்ணுமன் மாத்திருவன் ஆகிறேன் என்றாகும் நாவரினில் வார்த்தைகள் நாடு பயதில்லை ஆனா நான் வீசும் வார்த்தைகள் பெரிது நான் வயோதிகர் போல என் அனுபவம் சீரிது நான் வளைந்திட மாட்டேன் எப்போதும் பிறரின் வலைக்கு என் வரி விலங்கிட நீ அகராதிய திருப்பு தாங்கிருவன் நின்னோ என்னாலும் தாங்கிருவன் துயரம் ஒரு நாள் நான் மாநிலம் என்ன கண்டம் தண்டு வேம்பார். எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ தமிழ்ல ரேப் பாடுறீங்க, இங்கிலீஷ்லயே ரேப் பாடுறீங்க, ரெண்டும் கலந்தும் பாடுறீங்க இல்லையா? எந்த மொழியில ரேப் பாடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு? எது கொஞ்சம் லாவகமா இருக்கு? தமிழ் இங்கிலீஷ் கலந்துதான் லாவகமா இருக்கு. தமிழ்ல தனித்து பாடும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கா? சிரமமாலாம் இல்ல, அதுக்கான ரீச்சே இல்ல. இல்ல, புரியுதா? நான் தமிழ்லயே சூப்பரா பாடுவேன், பட் ஆனா தமிழ்லயே பாடுவேன் எனக்கு பெருசா அது ஒரு ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டேங்குது. தமிழ் இங்கிலீஷ் கலந்து பாடுறப்ப இந்த ஜென்சி பீப்புள் நிறைய பேர் லைக் பண்றாங்க. டோட்டலா இங்கிலீஷ்ல பாடினாலும் அந்த அளவுக்கு பெருசா ரீச் இல்ல. தமிழ் இங்கிலீஷ் ஆல்ரெடி இருக்காங்களே அதுக்கு நிறைய பேர். ஓகே, அதனால தமிழ் இங்கிலீஷ் கலந்து பாடுறதுதான் முழுக்க தமிழ்ல பாடினா அதுக்கு பெருசா ஏற்பில்லைன்னு பாக்குறீங்க? ஏற்பில்லை, 10ஓட 1 11 போயிடுற மாதிரி ஒரு எனக்கு அது வரையும் எதுவும் நடந்தது இல்லை. நான் தமிழ்ல பாட்டு பண்ணி விட்டனால எனக்கு எதுவும் நடந்தது இல்லை. ஓகே, முயற்சி பண்ணிருக்கீங்க நிறைய வாட்டி? அதான் இப்ப பண்ண மாதிரி நிறைய பண்ணிருக்கிறேன். ஓகே, எத்தனை பாடல் தெரியும்? நான் ஒரு 13 பாட்டு ரிலீஸ் பண்ணிருப்பேன், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான் ஃபுல்லா. ஓகே, ஸ்பாட்லயே பாடி ஏதாவது காட்ட முடியுமா? நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், சொல்லுங்க. ஓகேவா? ட்ரை பண்றேன். இப்போ திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு, நெடுநாள் கழிச்சு வந்து உங்களுடைய பள்ளி தோழியை வந்து சந்திக்கிறீங்க. அவங்க மேலே வந்து ஏற்கனவே உங்களுக்கு லைட்டாக ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. இப்போ வந்து அவங்கள புதுசாக பார்க்கும்போது என்ன பாடுவீங்க? அது ஆல்ரெடி பாட்டே இருக்கு. அப்படியா? காத்திலும் வாசம் வீசும்னா வரலைக் நாயா பின்னாடி பட்டுன்னு காணோன்னா உன்னை தேடி தேடி தேகிது கால்கள்டி சாட்டுல வீரம் போலன்னா நேரில் உன்னை பார்த்தா திக்குதுடி ஜஸ்ட் ஒரு ஓகே தானா ஏங்கி ஏங்கி எங்குது ஹார்ட்டுடி சால்ட்டெல்லாம் போடல ஃபுட்டுன்னா தோட்டெல்லாம் நீ தாம்மா ஃபுல்லி லேசியா இருந்தேன்னா இப்போ கிரேசியா தான் ஒர்க்கிங் தான் ஃபார் யூ டி கிளாஸ் எல்லாம் ரைட்டா போறேன்னா லெஃப்டில் உன்னை பார்க்க தான் ட்ரூலி சட்டெல்லாம் நீ ஸ்மைல் பண்ணா ஹார்ட் லைக் நான். ஓகே, சூப்பர். எனக்கு என்னன்னா, இப்போ வந்து வீட்டில் இருந்து ஒரு பக்கம் வந்து அறிவுரைகள் வரும், அக்கறையில் வந்து நிறைய விமர்சனங்கள் வைப்பாங்க, வேணா விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கடந்து நம்ம ஓடுறதுங்கிறது வேற. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய நல்லதுக்காக ஏதோ சொல்கிறாங்க, அவங்களுடைய புரிதல் அப்படி, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்னு. இதை தாண்டி நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்து ஒன்று பண்ணுறீங்க, அது நிறைய பேர் பாராட்டுறாங்க, இப்போ நான் உட்பட. ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறதையும் பார்க்குறோம். சோஷியல் மீடியா காலத்தில் இன்றைக்கி வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு முன் வரவங்க அதிக பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா இந்த பாட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறது, அதான் புதுசாக நான் ஒன்று பண்ணும்போது பல பேருக்கு புரியாதது பல பேருக்கு பிடிக்காது. ஸோ நம்ம பண்ணுறதை பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்குன்ற ஒரு எல்லா புதுமையான விஷயமே ஏற்கிறதுக்கு மக்கள்கிட்ட கொஞ்சம் நாள் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ ஈவென்ச்சுவலாக எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி கடந்து போனால் ஆமாம், ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குலாம் டைமே இல்லை எனக்கு. ஓடுறதுக்கே டைம், ஸ்டேஜை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? ஓகே, உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா என்னன்னாக்கா, நான் ஒரு பாடல் ஒன்று வச்சிருக்கிறேன். நான் பாட்டு பாடினா என்ன ஆவேன் அப்படிங்கிறத வந்து ஒரு வரியாக எழுதி வச்சிருக்கிறேன். அதை இப்போ நீங்கள் பாடி காமிக்கிறீங்களா? சொல்லட்டுமா? நானும் உங்க கூட சேர்ந்து பாட ட்ரை பண்ணுறேன். ஃபாஸ்ட் பீட் ரேப், வித்தவுட் கேப், ஹார்ட் பீட் டாப். இதான் ரிதம்ங்கிறது. அதை வந்து நீங்கள் அப்படியே சொல்லுங்க. ஃபாஸ்ட் பீட் ரேப், வித்தவுட் கேப், ஹார்ட் பீட் டாப், தெரியுது ஏன் ரோப்பு, தெரியல ஹாஸ்பிட்டல் மேப்பு. ஆமா, லைக் அந்த பாட்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். இது வந்து நான் பாடினா என்ன ஆகுங்கிறது நல்லா இருக்கா? நான் என்ன சொன்னா, அவ்வளவு ஃபாஸ்டா பாடினா அதான் புரியுது, ஹார்ட் பீட் டாப் ஆகி ரோப்பு தெரியல ஹாஸ்பிட்டல் மேப் ரேஞ்சுக்கு போயிடுவேன் நானு. அதனால சொன்னேன். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வெளி வந்து பெருசாகணும், ரேப்பர்கள்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக செயல்படணும். இங்கே நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன் என்னன்னா, எல்லா மாசத்துல ஒரு 2 தடவையாவது அண்ணா நகர் டவர் பார்க்கில் வந்து எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டும் வந்து பாடுவாங்க. லைக் மூமெண்ட்னு ஒரு பேஜே இருக்கு, மூமெண்ட் தமிழ்நாடுன்னு. சமந்தா அவங்கெல்லாம் அதை
ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறையா செலிபிரிட்டிஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மக்கள் யாரும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அண்ணா நகர் டவர் பார்க்குவாங்க. மூமெண்ட் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நிச்சயமா இந்த மாதிரியான கலைஞர்களை வந்து ஊக்குவிங்க. அப்போதான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இன்னும் இசை உலகம் மேம்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. தொடர்ச்சி அவருடைய முயற்சி, என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Holidays-nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.